வணக்கம் தோழா. பிடி தியாகராயர், அதாவது நீதி கட்சியின் முதல் தலைவர் பிடி தியாகராயர் பற்றின ஒரு முழு வீடியோ, முக்கியமான வினாக்கள் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். 1882ஆம் ஆண்டு சென்னை உள்நாட்டினர் சங்கம் என்ற அமைப்பை நடத்தியவர் பிடி தியாகராயர் அவர்கள் தான். பெரியாருக்கு முன்பே சுயமரியாதை இயக்கத்தை ஆரம்பித்தவர் பிடி தியாகராயர் அவர்கள் தான். பிடி தியாகராயர் நிர்வாகத்தை எதிர்த்து, அதாவது அவருடைய நிர்வாகத்தை எதிர்த்து சென்னை கடற்கரை பொதுக்கூட்டத்தில் உரையாற்றியவர் திருவிக்கா. பிடி தியாகராயர் அவர்களுடைய நிர்வாகத்தை எதிர்த்து சென்னை கடற்கரையில் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றியவர் திருவிக்கா. பிடி தியாகராயக்கர் அவரோட மறைவுக்கு ஒரு தன்னலமற்ற மனிதாபிமானியை இழந்தோமே என்று சட்டமன்றத்தில் இரங்கல் தீர்மானத்தை கொண்டு வந்தார். ஒரு தன்னலமற்ற மனிதாபிமானியை இழந்தோமே. சி.வி. ராமசாமி ஐயர். தென்னிந்திய நல உரிமை சங்கம் சார்பில் வெளிவந்த இதழ்கள், ஓகேவா, இதழ் பார்க்குறாங்க. அதில் நீதி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீதி அப்படின்றது ஆங்கில இதழான ஜஸ்டிஸ் அப்படின்றதோட தமிழ் அர்த்தம் தான் நீதி. ஆக்சுவலாக நீதி கட்சி அப்படின்றது அந்த ஜஸ்டிஸ் அப்படின்ற ஒரு ஃபேமஸான இதழ்னால தான் கிடச்சிச்சு. அதாவது 3 இதழ்கள் எழுதியிருப்பாங்க, 3 பத்திரிகைகள் எழுதுவாங்க. முதல் பத்திரிகை வந்து ஜஸ்டிஸ், ஆங்கிலம். எழுதியவர் வந்து ஆசிரியர் டி.எம். நாயர், எம்.எஸ். பூர்ணலிங்கம், இவர்கள் தான் அவரோட ஆசிரியர். அடுத்தது ஆந்திர பிரகாசிகா, அதாவது தெலுங்கு பத்திரிகை. அது வந்து பார்த்தசாரதி நாயுடு அப்படின்றவர் தான் ஆசிரியர் இருப்பார். பார்த்தசாரதி நாயுடு. அடுத்தது திராவிடர், தமிழ் பத்திரிகை. தமிழில் பக்தவாச்சலம் பிள்ளை அவர்கள் எழுதுவாங்க. ஓகே. காந்தியின் கதர் கொள்கைக்கு முரண்பட்ட தலைவர் வந்து பிடி தியாகராயர். அதாவது காந்தியோட மகன்கள் 2 பேர், மணின்லால், மதன்லால், 2 பேரும் அந்த நவீன கதரோட உற்பத்தியை பற்றி கற்றுக்கிறதுக்கு நம்ம பிடி தியாகராயர் அவர் வீட்டுக்கு தான் அனுப்பி வைப்பார் காந்தியடிகள். தறி நவீன உற்பத்தி கலை பயிற்சிக்காக காந்தியின் மகன் மணின்லால் மற்றும் மதன்லால் யாரிடம் கற்க அனுப்பப்பட்டனர்? பிடி தியாகராயர் அவர்களுக்கு தான் அனுப்பி வைப்பார். ஆனால் பிடி தியாகராயர் வந்து அந்த கதர் பற்றின முரண்பாடான கருத்து தான் கொண்டிருப்பார். காந்தியர்கள் வந்து எல்லாரும் கதர் அணியணும் அப்படி சொல்லுவார். அப்போதைக்கு அவர் வந்து அப்போ இல்லாதவங்களாம் எப்படி அணிய முடியும் அப்படின்ற மாதிரி கேட்பார். 1920 நகராண்மை தலைவரை தேர்ந்தெடுக்க நடைபெற்ற நேரடி தேர்தலில் வெற்றி பெற்ற முதல் தலைவர் பிடி தியாகராயர் அவர்கள் தான். அதாவது அந்த இதில் அவர் ஜெயிச்சுதான் மதிய உணவு திட்டத்தை முதல் முறை தொடங்கி வைப்பார். 1920 நகராண்மை தலைவராக தேர்ந்தெடுக்க நடைபெற்ற தேர்தலில் வெற்றி பெற்ற முதல் தலைவர் மேயர். அதாவது மேயர் யாருன்னா பிடி தியாகராயர். எங்கே? சென்னையில் ஆயிரவிளக்கு பகுதி. ஓகே தானே? பேரக்நெய்டன் என்ற இடத்தில் பெண்களுக்கென்று பூங்காவை நிறுவியவர் பிடி தியாகராயர். 1920 ஆயிரம் விளக்கு பகுதியில் உள்ள நகராட்சி பள்ளியில், அதாவது இந்த நகராண்மை தலைவராக தேர்ந்தெடுக்காங்க, இதுதான் நகராட்சி பள்ளியில் முதலில் மதிய உணவு திட்டத்தை தொடங்கி வைத்தவர் பிடி தியாகராயர். வெள்ளுடை வேந்தர், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். வெள்ளுடை வேந்தர் என அழைக்கப்படுவர் யார் அப்படின்னா பிடி தியாகராயர். ஏன்னா அவர் ஒரு ஜேவேல்னு ஒருத்தர் நூல் எழுதியிருப்பார். இந்த அடுத்த கொஸ்டின் அதான். தியாகராயரின் வாழ்க்கை வரலாற்று நூலான வள்ளுவர் வகுத்த நெறிமுறையில் வெள்ளுடை வேந்தர் பிடி தியாகராயர் அப்படின்னு எழுதியிருப்பார். அவரோட வாழ்க்கை வரலாறு பற்றி ஜெயவேல் அப்படின்ற அறிக்கை. இந்த வள்ளுவன் வகுத்த நெறிமுறையில் வெள்ளுடை வேந்தர் அப்படின்னு வந்து இந்த வெள்ளுடை வேந்தர் தான் தியாகராஜரோட சிறப்பு பேராயிடுச்சு. இந்திய அரசின் சார்பில் பிடி தியாகராஜன் தபால் தலை வெளியிட்ட ஆண்டு 2008. இந்த 2008 நிறைய பேர் தபால் தலை வெளியிட்டிருப்பாங்க. அதில் பிடி தியாகராயரும் ஒருத்தர். 1909 தியாகராயருக்கு பிரிட்டிஷ் அரசால் வழங்கப்பட்ட பட்டம் ராவ் பகதூர் பட்டம். அப்போ திவான் பகதூர் 1919, ஒரு 10 வருடங்கள் கழித்து பிடி தியாகராயருக்கு திவான் பகதூர் பட்டம் வழங்கப்பட்ட ஆண்டு 1919. இது தவிர 1912 அரசாங்க பணிகள், அந்த அரசாங்க பணிக்காக அமைக்கப்பட்ட ராயல் கமிஷன், யாருக்கு அரசாங்க பணிகள் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு ராயல் கமிஷன் அமைப்பாங்க ஆங்கில சார்பா. அங்கே வந்து ஜாதி வாரியான விகிதாச்சார பிரதிநிதித்துவத்தை வலியுறுத்தி ஒரு சொன்னவர் வந்து அந்த ராயல் கமிஷன் சொன்னவர் நம்ம பிடி தியாகராஜன் அவர்கள் தான். நீதி கட்சியோட முதல் தலைவரும் பிடி தியாகராஜன் அவர்கள் தான். வெற்றி பெற்றதுக்கடுத்து நான் முதலமைச்சராக இருக்க விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்துடுவார். அதனால தான் சுப்ராயலு பதவி ஏற்பார். மீண்டும் மற்ற வீடியோவில் சந்திப்போம். நன்றி தோழர். இது போன்ற வீடியோக்களுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விருப்பம் தெரிவியுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்கள். கருத்தை பதிவேற்றுங்கள். மீண்டும் சந்திப்போம்.